யார் மேல கை வைக்கிறேன்? ஏய் அஷ்ட இல்லடா, அவ்வளவுதான், நீ சிக்னல் தாண்ட மாட்ட. பெரிய ரவுடிங்க. டேய் ஏன்டா அவங்கிட்ட போய் சண்டை போடுற? அப்போ அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு சும்மா இருக்க சொல்றியா? சரி ஸ்கூல்ல போடா. இவன்தான்டா. எல்லாரும் வெளியில இருக்க கோவத்தை வீட்டுல காட்டுவாங்க. முதல்ல உன் வீட்டு பிரச்சனை சரி பண்றான். சத்யாவா தான் இருக்கும். இந்த டாபிக் இதோட க்ளோஸ் பண்ணிக்கங்க. அந்த ரவுடிங்க தானே வந்திருக்காங்க. பெரிய பிரச்சனை போல இருக்கு. ஹலோ, இப்ப என்ன சார் பண்ணுவீங்க? ஏதோ தெரியாம கால் பண்ணி சாரி கேட்டேன். சரி, நீங்க கை வச்சீங்க, நான் கை வச்சு சரியா போச்சு. இப்ப வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க. இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க? என்ன பண்ணலாம் சொல்லுங்க? என்னடா இது? விடுற விழுங்கடா கால்ல. என்ன இதெல்லாம்? எழுந்துருங்க எழுந்துருங்க. என்ன இதெல்லாம்? தம்பி மன்னிச்சிருங்க தம்பி, நீங்க மாணிக்க மாப்பிள்ளைன்னு இவங்களுக்கு தெரியாம போச்சு. பசங்க ஏதோ தப்பு பண்ணிட்டானுங்க. இவனுங்க வந்து ஏரியால பிரச்சனைன்னு சொன்னானுங்க. அப்புறம் யாரு என்னன்னு விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. தம்பி, இந்த விஷயம் மாணிக்கண்ணனுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா கொன்னே போடுவாரு. வர்றேன் தம்பி. டேய் வாங்கடா. என்னடா? டேய் பாட்டி, உன் மாமனார் எவ்வளவு நல்லவரா மாறினாலும் பாத்தியாடா, அவர் மேல வச்சுக்க பயம் இன்னும் குறையவே இல்லை. ஆனா உன் விஷயத்துலதான் அவர் வில்லனா கேரக்டர் ஆர்டிஸ்டான்னு தெரியல. ஏன்டா தெரியல? இவன் சத்யாவோட வாழ்ந்தான்னா அவர் கேரக்டர் ஆர்டிஸ்ட். ஜனனி பக்கம் இவன் தாவனா அவர் வில்லன். என்னையா முனுசாமி அண்ணாச்சி சௌக்கியமா? நல்லா இருக்கு அண்ணாச்சி. வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்க அண்ணாச்சி. என்னமாச்சு? ஐயா, 5 நாளைக்கு முன்னாடி கடைசி சவாரி இறக்கி விட்டுட்டு ராத்திரி 11 மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரியா. திடீர்னு 7-8 போலீஸ்காரங்க வந்து அவர் அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க. அவர் முகத்தை கூட என்ன பார்க்க விட மாட்டேங்கிறாங்கய்யா. எந்த ஸ்டேஷன்? பூக்கடை ஸ்டேஷன். சாப்பாடு வாங்கி கொடு. சரி வாங்க அண்ணாச்சி. ஏசி பார்க்கணும். ஒரு நிமிஷம். சார், மாணிக்கம் வந்திருக்காரு. எந்த மாணிக்கம்? தொட்டி மாணிக்கம். வர சொல்லு. எஸ் சார். வணக்கம் தம்பி.
10 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஐயா இருக்கும் போது பார்த்தது. உங்களை மாதிரி நேர்மையான ஆளுகளை எல்லாம் இந்த உயர்ந்த பொறுப்புல பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன விஷயமா வந்தீங்க? காசின்னு கூட இந்த பையன் 5 நாளைக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் கோர்ட்டுக்கும் கொண்டு போகல. அவன் எங்க இருக்கான்னு தெரியல. அவன் என்ன செஞ்சான்னு உங்களுக்கு தெரியுமா? சார் அவன் ரொம்ப நல்லவன், எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றதுக்காக நான் இங்க வரல. அவன் எந்த தப்பு வேணாலும் பண்ணட்டும், கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்துங்க, தண்டனை வாங்கி கொடுங்க. போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போன புருஷன் என்ன ஆனான்னு பொண்டாட்டிக்கு தெரியணுமா வேண்டாமா? பாவம் அந்த பிள்ளை என்ன பாவம் பண்ணா? கை குழந்தை வச்சுட்டு கண்ணீரோட நிக்கிறான். காசு இப்போ உங்க கூட இல்ல. அப்படி இருக்கும்போது அவன் பொண்டாட்டி புள்ள மேல ஏன் உங்களுக்கு இவ்வளவு அக்கறை? தம்பி, பள்ளிக்கூடம் போற வயசுல பாக்குற பொம்பளைகள்லாம் அம்மா மாதிரி தெரியும். வாலிப வயசுல பாக்குற பொண்ணுகள்லாம் சம்சாரம் மாதிரி தெரியும். வயசு ஆயிடுச்சுன்னா பாக்குற பொண்ணுங்கெல்லாம் மக மாதிரி தான் தெரியும். வாசல் நிக்குதே அந்த பொண்ணு எனக்கு மக மாதிரி தான் தெரியுதா? தயவு செய்து அவளை அழுக விடாதீங்க. அவ புருஷனை காட்டு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இப்பெல்லாம் கொலை பண்ணா சுலபமா ஹாய் தண்டனை கொடுக்கறதா வாங்க. எல்லாரும் சொல்றாங்க. பேப்பர்லயே படிக்கிறேன். என்ன சீரியலா? மதிய நேரத்துல பொம்பளைங்களுக்கு வேற என்ன வேலை? ஆமா, உங்களுக்கு என்ன சீரியல் பிடிக்கும்? நான் சீரியலே பாக்குறது இல்ல. டிவியே பார்க்க மாட்டீங்களா? பாப்பேன். டிஸ்கவரி, பிபிசி அப்படிதான் பாப்பேன். ஓ, நீங்களும் பிபிசி சேனல் தான் பாப்பீங்களா? நீங்களும்னா? அவரும் வீட்டுல இருந்தா பிபிசி தான் பாப்பாரு. அதான் சொன்னேன். அவர் வீட்டுல இல்லைன்னா தான் சீரியல் பாப்பேன். உங்களுக்கு பிடிச்சது நீங்க பார்க்க வேண்டியதானே? அவருக்கு பிடிக்காதே. நாள் பூரா வெளியே வேலைன்னு சுத்திட்டு வராரு. அவர் வீட்டுல இருக்கும்போது அவருக்கு பிடிச்சதா நாமளும் பார்க்கணும். உங்களுக்கு பிடிச்சது அவர் பார்க்க வேண்டியதானே? நீங்க அவருக்கு டிபெண்டா இருக்கணும். நான் மட்டும் இல்லைங்க, எல்லா பொம்பளையும் எப்பவுமே ஆம்பளைக்கு டிபெண்ட் தான். பிறந்ததுல இருந்து காலேஜ் போற வரைக்கும் அண்ணன் தம்பிக்கு துணை தேவை இருக்கு. காலேஜ்ல இருந்து கல்யாணம் வரைக்கும் அப்பாங்கிற துணை தேவை இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்துலயும் புருஷங்கிற துணை தேவை இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்கிறவ எப்பவுமே ஆம்பளைங்களுக்கு டிபெண்ட் தாங்க. அதான் சந்தோஷமும் கூட. How sweet. எங்க வீட்டுல நான் ஒரே பொண்ணு. அண்ணன் தம்பி யாரும் இல்ல. அப்பா ஆர்மில இருந்ததுனால அவரு கூட அதிக நாள் இருந்ததில்ல. காதலும் கிடையாது. சோ என் லைஃப்ல ஆம்பளைங்க ரோல் ரொம்ப கம்மி. ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், ஹஸ்பண்டுக்கு பிடிச்சதானே பிடிக்காததானே தெரிஞ்சு நடந்துக்கணும்னு ஆசைலாம் வருதுங்க. ஆசை வந்துருச்சுல்ல, அப்பாக்கு போனை போட்டு மாப்பிள்ளைய பார்க்க சொல்லுங்க. நீங்க அழகா சிரிக்கிறீங்க. யோ, ரொம்ப நாளா உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே? என்ன கேட்க போறவ? இப்ப ஓசி இட்லிக்கு காசு கேட்க போற. எனக்கு ஒரு வேலை மாத்திரம் கிடைச்சிடட்டும், அவளை எல்லா இட்லிக்கும் சேர்த்து வச்சு பைசல் பண்ணி விடுவா. பைசல் பண்ணா அது இல்லையா, நான் கொஞ்சம் பவளமும் கருகமணியும் சேர்த்து வச்சிருக்கேன். அதை கோக்கறதுக்கு ஒரு வெள்ளி கம்பி வேணும். மனசுல என்ன நினைப்பு இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன பண்றது, நான் தான் எல்லா முடிக்கும் சாய அடிச்சு வச்சிருக்கேனே. 2 மாசத்தே 2 மாசத்தே அப்படியே விட்டா எல்லாம் வெளுத்துரும். அப்புறம் நீயா பார்த்து உடனே பிடிக்கோ. என்னையா சின்ன புள்ள மாதிரி பேசுற? ஏன் நீ ஏன் உன் முடிய 2 இன்ச்சு கிராப் பண்ணி வச்சிருக்க? அதுல எங்கிட்டு நான் மணியை கோக்குறது? என்ன சொல்றவா? இடுப்புல இருக்க வெள்ளி கொடி, அத குடியா? அடிப்பாவி மவளை, அது என் சம்சாரம் என்ன லவ் பண்ணும் போது கொடுத்தது. அதெல்லாம் கரெக்டி உங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா அப்புறமா எங்க அந்த வெள்ளி கொடினா என்ன கேட்டாரா? எங்க போவே என்ன சொல்லுவேன் சொல்லு. எதையாவது சொல்லியா? என்ன சொல்றேன், என்ன சொல்ல போறேன்? குடியா? இடுப்புல கேட்கிறேன். என்ன விளையாட்டு இடுப்பு ஆத்தி, எவ்வளவு பெரிய சாமி நீங்க ஏன் இடுப்பு கிள்றதா? இவ்வளவு பெரிய இடுப்பு கிள்ளாம என்ன இடுப்பு கிள்வேன்? ஓட முடியல. ஏய், அங்க பாத்தியா டெய்லி இட்லி சாப்பிட வரான்னு பார்த்தா பெரிய விருந்தே நடக்குது. ஏய் வாங்கடா போய் பந்தி பரிமாறுவோம். கிறுக்கு பயமில்ல, உனக்கு இன்னும் வயசு இருக்கு, வாலிபம் இருக்கு. வீணா மரச போட்டு அலட்டிக்காத. ஏய் நில்றா, எவ்வளவு தில் இருந்தா எங்க ஏரியாக்க வந்து டாவடி பண்ணி. ஏய் கோப்பம் தானே யாரப்பா? அமுதா நீ எங்க? ஏய் முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. என்ன பதில் சொல்லணும்? அவன் என்ன பண்ணான் தெரியுமா உனக்கு? என்னங்க பண்ணாரு? எங்க ஏரியாக்க வந்து எங்க ஏரியா பொண்ணே டாவ அடிச்சுக்கிறான். அது தப்பு இல்லையா? இல்ல அந்த மாதிரி சும்மா ஃப்ரெண்ட்லியா, மத்தபடி டச்சிங் சும்மா கொஞ்ச நேரம். அவர் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் இனிமேல் பண்ண மாட்டார். நீங்க போங்க. அத சொல்றதுக்கு நீ யாரு? அவருடைய பொண்டாட்டி. பாத்துமா வீட்டோட வெய்ய. இனி இந்த ஏரியா பக்கம் வந்தா பொழந்துருவோம்.
கை கால் இருக்காது சாரி ஜாக்கிரதை. அமுதா. இல்லங்க என் மேலயும் தப்பு இருக்கு. நான் உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை காதலிக்கிறத நிறுத்திட்டேன். இதுல வந்த குழப்பம் தான் இதெல்லாம். என்ன மன்னிச்சிருக்க. இல்ல அம்மு, கண்ணாடி துடைக்க மறந்துட்டேன். நான் அதுக்கு நிறுத்தல. தேங்க்ஸ். தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க. ஏன் நின்னுட்டீங்க? வாங்க. என்ன பைக்லாம் தொடச்சு வேலையெல்லாம் முடிச்சு அவரை ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டீங்க போல இருக்கு. அது அவருக்கு சேர வேலை இல்ல, அவர் மேல இருக்கிற அக்கறை. கல்யாணம் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் தெரியும். கூல் கூல் கூல். சும்மா கிண்டல் பண்ணுங்க. உங்ககிட்ட பிடிச்சதே தாங்க 100% வைஃபா நடந்துக்கிறது. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க சத்யா. எனக்கு உங்களை பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும்ன்ற ஆசை வந்துச்சு. ஒண்ணு சொல்லவா? சொல்லுங்க. பண்ணிக்கிட்டா உங்களை மாதிரி வைஃபா நான் நடந்துக்கணும். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.